நம்ம கார்த்திக்கு இலக்கியா கிட்ட இப்போ சரியான கேள்வி வந்து இப்ப விழப்போகுது. அது மட்டும் இல்லாம, நம்ம கார்த்திக் வந்து இப்போ பேசுற விதம் ரொம்பவே தப்பா இருந்தது மட்டும் இல்லாம, தன்னோட அண்ணன் அதாவது கார்த்திக் வந்து கௌதம பத்தியே வந்து தப்பா பேச ஆரம்பிச்சுறாங்க. இத கேட்டதும் பொறுக்க முடியாம நம்ம இலக்கியா இருந்துட்டு அதிரடியான முடிவ எடுக்கிறது மட்டும் இல்லாம, நம்ம கார்த்திக்கு தெளிவா புரியிற மாரி பல விஷயங்கள வந்து இப்போ சொல்லப் போறாங்க. இவ்ளோ நேரமா நம்ம இலக்கியாவ வாய் எடுக்க விடாம, நம்ம கார்த்திகே ரொம்ப நேரமா பேசிக்கிட்டு இருந்தாரு. ஆனா கடைசியில என்னாச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம இலக்கியா இருந்துட்டு கார்த்திக்க பேச விடாம தடுத்து, தான் பேசணும்னு நெனச்ச எல்லாத்தையுமே கார்த்திக் கிட்ட பேசி விட்டுர்றாங்க. இத கேட்டதும் கார்த்திக்கு பயங்கரமான அதிர்ச்சியில தான் இருக்க போறாரு. அதுக்கு முன்னாடி என்னவெல்லாம் நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கறதுக்கு முன்னாடி, இப்பதான் நம்ம சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வரீங்க அப்படின்னா, கீழ இருக்க சப்ஸ்கிரைப் பட்டன பிரஸ் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம இலக்கியாவ பார்க்கறதுக்காக ஜானகியும், கார்த்திக்கும் வராங்க. அதாவது நம்ம ஜானகி கார்த்திகை எப்படி கூட்டிட்டு வராங்க அப்படின்றதெல்லாம் தெரியாது. அது மட்டும் இல்லாம நம்ம ஜானகி நம்ம இலக்கியாவ பார்த்து பயங்கரமா கதறிட்டு இருக்காங்க. "என்னம்மா இலக்கியா இப்படி நடந்து போச்சு" அப்படி இப்படின்னு சொல்லிட்டு. அதே சமயம் கார்த்திக் அங்க இருக்கிறத பார்த்த உடனே, "கார்த்திக் நான் செஞ்சது வந்து இப்பன்னா எல்லாமே நம்ம குடும்பத்தோட நல்லதுக்கு தான்" அப்படி இப்படின்ற மாரி லைட்டா பேச்சுவார்த்தைய எடுத்த உடனே கார்த்திக் தாம் தூம்னு வந்து குதிக்க ஆரம்பிச்சுறாங்க. கடைசியில வந்து இப்பன்னா, "நீங்க மட்டும் தான் இதுல சம்மந்தப்பட்டுருக்கீங்களா? இல்ல என் குழந்தைய கொல்றதுக்காக அண்ணனும் இதுல சதி பண்ணியிருக்காங்களா?" அப்படின்ற மாரி வந்து இப்பன்னா இப்போ கௌதம புடிச்சு இந்த விஷயத்துல வந்து இழுக்க ஆரம்பிச்சுறாங்க. அந்த ஒரு நேரத்துல தான் பயங்கர கோவப்பட்டு, "கார்த்திக் என்ன பேசிட்டு இருக்க கார்த்திக் நீயி? அப்போ உன் அண்ணன் மேல என்ன விட்டுரு. என் மேல உனக்கு நம்பிக்கை இல்ல. ஏதோ ஒண்ணு இந்த ஒரு ஆதாரத்தினால என்ன வந்து இப்ப இதுல டார்கெட் பண்ணி எல்லாருமா வந்து உள்ள தள்ளிட்டாங்க. என் மேல கோவத்துல இருக்க ஓகே. ஆனா இதுல உன் அண்ணன் என்ன பண்ணாரு? எங்க இதுக்குள்ள வந்தாரு? நீயா உன் பாட்டுக்கு வந்து இப்ப கற்பனை பண்ணிட்டு இருக்க. இப்போ இந்த ஒரு விஷயத்துக்காக தான் அதாவது அவங்க எல்லாருமா சேர்ந்து பிளான் பண்றது உன்னையும் உன் அண்ணனையும் பிரிக்கணும் அப்படின்றதுக்காக. முதல்ல ஒரு விஷயத்த தெளிவா புரிஞ்சுக்கோ. உன் அண்ணன் எந்த ஒரு தப்பும் செய்யல. அது மட்டும் இல்லாம இந்த ஒரு அதாவது நான் செஞ்சது கூட தப்பே இல்லன்னு தான் நான் சொல்லுவேன். அப்படின்ற மாரி கார்த்திக் கிட்ட சொல்ல ஆரம்பிச்சுறாங்க. கார்த்திக் இத கேட்டு என்ன நீ சொல்றீங்க? நீங்க செஞ்சது தப்பே கிடையாதா? அப்ப என் குழந்தைய கொல்ல பார்த்தது அது தப்பு கிடையாதா? அப்படின்ற மாரி வந்து கேட்கும்போது டேய் முட்டாள் கார்த்திக்! உங்க எல்லாரையுமே வந்து இப்ப அந்த அஞ்சலி நல்லா ஏமாத்திக்கிட்டு இருக்கா. இத்தன நாளா வந்து இப்ப அவ வந்து கர்ப்பமா இருக்கேன். நான் வந்து ஹாஸ்பிட்டலுக்கு செக்கப்புக்கு போறேன். அப்படின்ற மாரி வந்து சொல்லியிருக்காளே தவிர, என்னைக்காச்சும் ஒரு நாளாச்சும் உங்கள கூட்டிட்டு போயிருக்காளா? அப்படியே கூட்டிட்டு போனாலுமே கூட, உங்கள உள்ள போயிட்டு அந்த மானிட்டர பார்க்கறதுக்கோ, அந்த குழந்தையோட வளர்ச்சி எப்படின்றத பார்க்கறதுக்கோ, ஏதாச்சும் வந்து இப்ப அனுமதிச்சிருக்காளா? அப்படி இப்படின்ற மாரி வந்து இப்ப கேள்வியா கேட்டு தள்ள ஆரம்பிச்சுறாங்க. நம்ம கார்த்திக்கு அதுக்கு எதுக்குமே பதில் இல்ல. ஏன்னா எப்பவுமே நம்ம இவங்க அதாவது இதுக்கு போனோம், அதுக்கு போனோம், ஹாஸ்பிட்டல் போய் வந்து இப்ப நானும் வந்து குழந்தைய பார்க்கணும் அப்படின்ற மாரி வந்து நீ கேட்கும்போது கூட, அஞ்சலி ஏதாச்சும் ஒரு காரணத்த சொல்லி வந்து இப்ப அத மழுப்பிக்கிட்டே இருப்பா. நல்லா யோசிச்சு பாரு. நான் இதுல எந்த ஒரு தப்பும் செய்யல. அஞ்சலியோட வயித்துல கரு இருக்கா? இல்லையா? அப்படின்றத நான் செக் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் நான் நெனச்சேன். ஆனா ஒவ்வொரு விஷயத்துலயும் அஞ்சலி தப்பிச்சுக்கிட்டே வந்தா. இதுக்கு மேலயும் வந்து இப்ப நீ என் மேல தான் கோவப்படுவேன். நான் ஜெயிலுக்கு போனா தான் உனக்கு நிம்மதி அப்டின்னா, அதுல எந்த ஒரு ஆட்சேபனையுமே எனக்கு கிடையாது. கடைசில ஏமாந்து போய் நிக்க போறது நீ அப்டின்றதுனால தான் எல்லாத்தையுமே சொல்லிட்டு இருக்கேன் கார்த்திக் அப்டின்னு சொல்லிட்டு ஒண்ணு விடாம சொல்லி முடிக்கிறாங்க. இப்போ கார்த்திக் பயங்கர குழப்பத்துல இருக்காரு. இத பத்தி நீங்க என்ன நெனைக்கிறீங்க? அந்த வீடியோ புடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. இப்பதான் நம்ம சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வரீங்க அப்டின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.